வணக்கம் நேர்களே. நேரடியாக இன்று நிகழ்ச்சிக்கு செல்லவிருக்கின்றோம். யார் கடவுள் நிகழ்ச்சியில் இன்று 3 சமயத்தை போதிப்பவர்களையும் நாங்கள் வானொலியில் சந்திக்கவிருக்கின்றோம். உங்களுடைய கடந்த வார நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை ஓரளவுக்கு எல்லா கேள்விகளையும் எடுத்து வர முடியுமானால் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்போம், அல்லது தொடர்ந்து அடுத்து வரும் வாரங்களிலும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறும் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். நிகழ்ச்சியில் இங்கு கலையத்தில் கிருபை சுவிசேஷ திருச்சபையின் போதகரும் நாவையூர் மனோகரன் என்று அழைக்கப்படும் பாஸ்டர் மனோகரன் அவர்களை வானொலியில் சந்திக்கிறோம். வணக்கம் பாஸ்டர் மனோகரன். வணக்கம் வசீகரன் அவர்களே, வணக்கம் நேர்களே. நம்முடைய பிதமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் எல்லோரும் அறிந்த டாக்டர் லம்போதரன் அவர்கள் இங்கே வானிலையில் இருக்கின்றார். அவருக்கும் வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே. வணக்கம் வசீகரன். வணக்கம் சிடிபிசி நேயர்களே. உங்களுடன் இந்த ஜார்கடவுள் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி உங்கள் வருகைக்கு. இலங்கையிலிருந்து நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றார் முகமது அவர்கள். முகமது அவர்களையும் நாங்கள் வானொலி கழிக்கிறோம். வணக்கம் முகமது அவர்களே. இறைவனுடைய அருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நன்றி. உங்களுடைய சிரமத்தையும் பாராமல் அங்கிருந்து காலை வேளையில் எங்களுக்காக இந்த வானொலி அருகில் வானொலிக்கு வந்து பதில்களை கூறுவதற்காக நீங்கள் காத்திருப்பதற்காக நன்றி. சரி, நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். சரி, முதலாவது நேர் கடந்த வாரத்தில் முதலாவது நேர் கேட்ட கேள்வியை நாங்கள் இங்கே ஒலிபரப்பு செய்கின்றோம். அதை கேட்ட வண்ணம் உங்களுக்கு அந்த கேள்விகள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கொடுத்திருந்தோம். அதை வைத்து கேள்வியின் ஒரு பகுதியை நாங்கள் ஒலிபரப்புவோம். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய பதில்களை வானிலைக்கு எடுத்து வரலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் வேலா. வேலா, உங்களுடைய கேள்வி கருத்து 5 நிமிடத்துக்குள்ள இருக்க வேண்டும். உங்களை நிகழ்ச்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னுடைய கேட்டுக்கொண்டு வந்து இருக்கிறேன். எல்லா சமய அறிஞர்களும் நல்லாக, அதாவது லம்போதரன், மற்றது கிறிஸ்தவ கவி இஸ்லாமிய எல்லாரும் அந்த சமய சொற்களையும் அறிவியல் ரீதியாக நல்லாக இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னென்றால், எந்த சமயமும் சேராமல் ஒரு மனிதனால ஆண்டவனை காண முடியுமா, அல்லது அடைய முடியுமா, அல்லது ஆண்டவன் இருக்கிறான் என்றதை உணர முடியுமா? இந்த சமயத்தை சேராமல், அதாவது சமயம் என்று எதுவும் இல்லாமல் ஒரு மனிதனால கடவுளை உணர முடியுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வியா? என்னுடைய கேள்வி. இதை இந்த 3 சமயக்காரரும் இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். எனவே இந்த கேள்விக்கான விளக்கத்தை முதற்கண் டாக்டர் லம்போதரன் அவர்களே. கடவுளை சமயங்கள் இல்லாமல் சமயம் கடந்து அறிய உணர அடைய முடியுமா என்ற கேள்வி. சைவத்தின்படி சொல்லுவார்கள், கடவுள் சமய அதீதன். அவர் கிறிஸ்தவரோ, அவர் பௌத்தரோ, அவர் இந்துவோ அல்லது முஸ்லிமோ அல்ல. He is beyond all these things. சொல்லுவார்கள், இந்த சமயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ், எங்களுடைய ஆத்மீக விடுதலைக்கு உதவுவதற்காக ஆக்கப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ். அந்த சமயங்கள் எங்களுக்கு கைட்லைன்ஸே தவிர சமயங்கள் எங்களுக்கு கோல்ஸ் அல்லது எங்களுடைய நோக்கம் அல்ல. அப்ப இதிலே சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த சமயங்களை சொல்லப்போது சொல்லுவார்கள், ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ அதனை பாராதே, பார்த்ததனை பேர். இந்த ஓவராக கடும் முயற்சி, கடும் பிடியாக இருந்து சமய வழிபாடுகளை, ஆசாரங்களை கடைபிடிப்பதனால் கடவுளை அடைய முடியாது. அதாவது கடவுளை அடைவதற்கு அல்லது ஆத்ம விடுதலைக்கு கருவியாக இருக்கின்ற சமயங்களே கட்டுக்களாக அமையவும் கூடும். ஆத்ம விடுதலைக்கு எதிராக சில நாங்கள் எங்களுடைய சமயங்களே நாங்கள் அவற்றை சரியாக பாவிக்காத பொழுது அல்லது அவற்றை இறுக்கு பிடிக்கின்ற பொழுது அது ஒரு ஆத்மீக விடுதலை கண்டிருக்கின்ற சமயங்கள் அதற்குரிய கட்டுக்களாக அமையக்கூடும். அப்படி அமையக்கூடாது. அதற்காகத்தான் சொல்லுவார்கள், இறுக்கி பிடிக்கப்படாது, ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே, நீ அதனை பாராதே, பார்த்து அதனை பேர். அது பார்க்கும் அப்போது உன்னை பேர். அதாவது ஆத்மீக விடுதலை என்பது இந்த வழிமுறையிலே போகின்ற பொழுது தானாக வருகின்ற ஒன்று. we just slip into that. அதாவது தூக்கம் வருவது மாதிரியாக, அந்த மாதிரியாகத்தான் ஒன்று இருக்கின்றது. இதிலே அந்த ஃபண்டமெண்டலிசம் அண்ட் ஃபெனாட்டிசிசம்
கூடாது. அது ஆத்மீக விடுதலைக்கு முரணாக கூட இருக்கலாம். அடுத்ததாக சொல்லுவார்கள் என்று கேட்டால், இந்த சமயங்கள் எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அதிலே ஆத்மீக விடுதலைக்கு போகாமல் இருக்க, அதை விட்டு வெளியே இருப்பவர்கள் ஆத்மீக வாழ்க்கையிலே போக முடியும் என்பதையும் அதையும் ஒரு வழியாக காட்டி இருக்கின்றது. அதாவது there is no religion is my religion, there is no God is my religion என்று சொல்வதை கூட ஒரு ரிலிஜனாக சைவம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. சைவம் 6 வகை பிரிவுகளாக சமயங்களை பிரித்ததிலே அந்த பிரிவும் ஒன்று. இச்சவரைக்கும் அதனுடைய தொடர்ந்தேர்ச்சியான மரபுகள் இருக்கின்றன. சமீபத்திலே வாழ்ந்து மறைந்த J.K. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவ்விதமான கொள்கையை சொல்லுவார்கள். அதாவது the moment you start to follow something, you loses the track of the truth. இந்த ஒன்றை நீங்கள் ஒருவர் சொன்னதை அல்லது ஒருவர் கூறியதை பின்பற்ற தொடங்கும் பொழுது நீங்கள் உண்மையின் பாதையிலிருந்து வலுவுகின்றீர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே கூட ஒரு மதம் இருக்கின்றது. அதில் சொல்லுவார்கள், ஒரு பாடல், சிவஞான சித்தியார் பாடலோடு முடிக்கிறார். அவர் சொல்வார்கள், நாடுகளில் புக்குள் என்று. நீங்கள் நாடுகள் எல்லாம் திரிந்து தல யாத்திரை தீர்த்த யாத்திரை செய்தாலும், காடுகளில் சரித்தும் காடுகளில் இருந்து கடும் உபாசனைகள் செய்தாலும், நாகமுலை புக்கு இருந்தும் இந்த குகைகளிலே போய் தனித்திருந்து தவம் செய்தாலும், தாக முதல் தவிர்ந்தும் பசியோடு தாகத்தை தவிர்த்து பசியோடு தவம் செய்தாலும், நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும், சில பேரை கேள்விப்படுகின்றோம் இல்லையா, அவர்கள் 100 வருஷம் இருந்தார்கள், 200 வருஷம் இருந்தார்கள், இப்படி தவம் செய்தார்கள் என்று. அப்படியெல்லாம் இருந்தும் நின்மல ஞானத்தை இல்லர், இந்த மனங்கள் அல்லது அழுக்குகள் கழிந்த ஞானம் கிடைக்காமல் இருப்பார்கள். நிகழ்ந்திடுவர் பிறப்பில், அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவியிலே வந்து விழுவார்கள். ஆனாலும் ஏடுதரும் மலர்குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எருவிழியின் படுகடைக்கே கிடந்தும், இந்த பெண்களுடைய கூந்தலுக்கும் அவருடைய மார்புக்கும் அவர்களுடைய இடைக்குமே விழுந்து கிடக்கின்றவர்கள் கூட இறைஞானம் கூடும், அவர்களுக்கு கூட இறைஞானம் சில வேளை கிடைக்கலாம். அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர், அவர்களுக்கு வீடு வேறு கிடைத்து அவர்கள் இறைவடியை சேர்ந்து ஆன்ம விடுதலை பெற்றுவிடலாம். இப்படியாக இந்த கைட்லைன்ஸையும் சொல்லி இருக்கிறார்கள், ஜெனரல் பொது விதிகளையும் சொல்லி இருக்கிறார்கள், சிறப்பு விதிகள் அல்லது ஸ்பெஷல் ரூல்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷனும் சொல்லி இருக்கின்றனர். நன்றி டாக்டர் லம்பதன் அவர்களே. இதே கேள்விக்கு நாங்கள் முகமது அவர்களிடம் செல்வோம். முகமது, ஆம், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னுடைய குரல் தெளிவாக இருக்கிறதா? தெளிவாக இருக்கின்றது, நீங்கள் கூறுங்கள். அதாவது மதங்கள் இல்லாமல் கடவுளை அடைய முடியாதா, அதுதான் கேள்வி இல்லையா? உண்மையில் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சுருக்கமான உதாரணத்தோடு விளங்க வைத்தால் நல்லம் என்று நினைக்கிறேன். மக்கள் முதலாவது இந்த மார்க்கம் என்பது, நாங்கள் சொல்லக்கூடிய உலகத்திலே பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்பது மனிதர்கள் உருவாக்கிய ஒன்று என்று சொன்னால் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம். மனிதர்கள் உருவாக்கினார்கள், அப்படி என்றால் மனிதர்கள் உருவாக்கிய இந்த மார்க்கம், இந்த மதங்கள் இல்லாமல் கடவுளை அடைய முடியாதா என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் இஸ்லாமிய கோட்பாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளே தான் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை கடவுள் தந்த மார்க்கத்தை கடவுள் தந்ததன் மூலமாகத்தான் கடவுளை அடைய முடியும். அதுதான் ஒரு அடிப்படை விதி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக அமெரிக்காவிலிருந்து ஒரு வாகனத்தை தயாரித்து அனுப்புகிற பொழுது அதனோடு 2 விஷயங்கள், புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தால் 2 விஷயங்கள் கண்டிப்பாக அதனோடு இருக்கும். வசீகரன் அவர்களே, முதலாவது அந்த வாகனத்தோடு ஒரு ஒரு கேட்டலாக் சொல்லுவோம், அதை எப்படி இயக்க வேண்டும் என்ற ஒரு மெனுவை, அது ஒரு வழிகாட்டி நூலை அவர்கள் அனுப்புவார்கள். இரண்டாவது என்ன இருக்கும், முதல் முறையாக இப்படி ஒன்றை செயல்படுத்தி காட்டுவதற்கு ஒரு என்ஜினியர், ஒரு தொழில்நுட்பவியலாளரை, ஒரு பொறியியலாளரையும் சேர்த்து அனுப்புவார்கள். அப்ப இந்த வாகனத்தை இப்படித்தான் இயக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையும், அதை இப்படித்தான் இயக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக ஒரு தொழில்நுட்ப பொறியியலாளரை அனுப்பி வைப்பார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது, கடவுள் எப்படி கடவுளை நீங்கள் அடைய வேண்டும் என்று காட்டுவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நூல், அவனால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு நூல் தான் அருள்மறை அல் குர்ஆன், திருக்குர்ஆன். அதை வாழ்ந்து காட்டுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பொறியியலாளர் போன்ற ஒரு வழிகாட்டி தான் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மார்க்கம் என்பது, இந்த மதங்கள் என்று சொல்லக்கூடியது உண்மையில் இறைவனிடத்திலிருந்து வந்தது என்றால் இதைவிட சிறந்ததின் மூலமாக நீங்கள் ஒரு காலமும் இறைவனை அடைய முடியாது. எனவே தந்திருக்கின்றது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை, அதில் தவறு காண்பதற்கும் இல்லை. மனித வாழ்க்கைக்கு ஏற்ற பொருத்தமான அறிவுபூர்வமான ஒரு வழிகாட்டியாக, ஒரு வழிமுறையாகவும் அது இருக்கிற நேரத்தில் இதைவிட சிறந்ததை கொண்டு வர முடியுமா, அதுதான் கேள்வி. சொல்லப்பட்ட விஷயங்களை பார்க்கிற பொழுது
அப்படி கடவுளால் தரப்பட்ட ஒன்று இருக்கிற பொழுது இதன் மூலமாக கடவுளை அடைவதுதான் உண்மையில் பொருத்தம். இல்லாத ஒரு வழிமுறை இருக்குமானால் அது சிறந்தது என்று சொல்வதற்கு மனிதர்களால் எதை சிறப்பிக்க முடியும்? உதாரணமாக ஒரு சிறிய உதாரணம், இன்னைக்கு ஆடைகளை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே இலங்கை என்று சொன்னால் ஒரு சாரி கட்டுவார்கள், அழகான முறையில் மூடிக்கொண்டு நல்ல மரியாதையாக சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? இதுதான் நாகரிகம். மேற்கத்திய உலகத்துக்கு சென்றால் 2 துண்டை போட்டுக்கொண்டு இதுதான் நாகரிகம் என்பார்கள். அதே துண்டோடு இந்தியாவுக்கு வந்தால் இது சரியில்லை என்பார்கள். அரபு நாட்டுக்கு சென்றால் வேறு விதமான ஆடை, இதர நாடுகளுக்கு சென்றால் வேறு. அப்ப ஆடைகளை படுத்தால் கூட ஒரு சமூகம் எது நல்லது என்று முடிவு செய்ய முடியாத அளவுக்கு மனித சிந்தனை வித்தியாசப்படுகிறது. எனவே கடவுள் தந்தது இருக்கிறது, அதில் மாற்றமே கிடையாது. அது எந்த காலம், எந்த இடம், எந்த சூழலுக்கும் அறிவுபூர்வமாக இருக்கிறது என்பதனால் கடவுளால் தரப்பட்டதுதான் கடவுளை அடைவதற்குரிய வழி. வேறு வழிகளால் வசீகரன் அவர்களே, நீங்கள் தந்திருக்கிற தொலைபேசி இலக்கம் அல்லாத இலக்கத்தோடு நான் தொடர்பு கொண்டால் உங்களோடு பேச முடியாது, கலையகத்தில் இருக்க முடியாது, இல்லையா? அதுதான் என்னுடைய இந்த நேரத்தில் பதில். நன்றி. நன்றி முகமது அவர்களே. இதே கேள்விக்கு பாஸ்டர் மனோகரன் அவர்கள் நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? கடவுள் மனிதனை படைத்த போது மனிதனோடு தேவன் ஒரு உறவை, ஒரு தொடர்பை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அந்த உறவை, தொடர்பை மனிதர்கள் தாங்கள் வழங்கும் பாசையில், மொழியில், மதம், மார்க்கம், சமயம் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இங்கே கடவுள் மனிதனை படைத்த போது மனிதனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, அவனோடு ஒரு தொடர்பை, ஒரு உறவை அவர் ஏற்படுத்திக் கொண்டார். அந்த உறவுக்குள், அந்த தொடர்புக்குள் பல நியதிகள் உண்டு. சில பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. படைத்தவன் படைக்கப்பட்டவனுக்கு தன்னை வெளிப்படுத்தியதோடு தன்னோடு தொடர்பு கொள்கின்ற வழியை, உறவு கொள்கின்ற வழியை, தன்னை தொழுது கொள்கின்ற வழியை, இன்னுமாக உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவன் என்ன பிரகாரமாக செய்ய வேண்டும், தன் கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் கடமைகள் எப்படி செய்யப்பட வேண்டும், அவருடைய பொறுப்புகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே, இன்னுமாய் எஜமானுக்கும் வேலைக்காரர்களுக்கும் இடையிலே, இன்னுமாக சமூகத்திலே எப்படி அவன் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உறவு என்ற அந்த வாழ்க்கைக்குள், தேவனுள்ள தொடர்புக்குள் அவர் கொடுத்திருக்கின்றார். ஆக கடவுள் கொடுத்த பிரமாணங்களின்படி அவரை தொழுது கொள்ளவும், அவரை கனப்படுத்தவும், அவரை மகிமைப்படுத்தவும் மனிதன் அழைக்கப்பட்டிருக்கின்றான். அந்த பொறுப்புக்குள் அவன் வைக்கப்பட்டிருக்கின்றான். இவ்வாறாக கடவுள் கொடுத்த பிரமாணங்களை, கற்பனைகளை அவன் கைக்கொள்கின்ற போது அதனுடைய பொருள் அவன் தேவனை தொழுது கொள்கின்றான், அவரை ஆராதிக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்போ கடவுளிடத்திலே செல்வதற்கு, கடவுளை தொழுது கொள்வதற்கு அவன் கடவுள் கொடுத்த பிரமாணங்களின்படியே அவன் வாழ வேண்டுமே ஒழிய தன் இஷ்டப்படி அல்ல. ஆக கடவுளுடைய உறவுக்கு சொல்லப்படுகிற, கடவுளோடு மனிதனுக்கு இருக்கின்ற அந்த உறவுக்கு பேர் தான் மதம், மார்க்கம் என்று பார்க்கின்றோம். அது கடவுளினால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் நிமித்த பிரகாரம் மனிதன் வாழுகின்ற போதுதான் கடவுளை அவன் அடைய முடியும் என்று பார்க்கின்றோம். இன்னுமாக கடவுள் மனிதனை படைத்த போது அவனை தமது சாயலாக படைத்தார். அவனுக்குள் அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவிக்கின்ற ஆத்ம மூலவனாக, ஜீவ ஆத்ம மூலவனாக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். அதனுடைய பொருள் ஆத்மீக அறிவும் உணர்வும் மனிதனுக்குள்ளே தேவனால் கொடுக்கப்பட்டிருப்பதனால் அவன் கடவுளை அறியவும், உணரவும், அவரோடு தொடர்பு கொள்ளவும் இந்த இயல்பை கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனிதனுக்குள்ளே ஆத்மம், ஆவி என்ற அந்த சாதனங்களுக்கூடாக, அந்த கூறுகளுக்கூடாக அவனுக்குள்ளே கொடுத்திருக்கின்றார். இவற்றுக்கூடாக கடவுளை அறிய முடியும், உணர முடியும், அனுபவிக்க முடியும். நன்றி பாஸ்டர் மனோகரன் அவர்களே. சரி, நாங்கள் நேயர்கள் கேட்ட அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். அடுத்த கேள்வி. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? மூர்த்தி, கூறுங்கள். நலமாக இருக்கின்றோம், நீங்கள்? எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு. ஒன்று முதலாவது, எந்த கடவுளா இருந்தார், கடவுள் பேரத்தான் வித்தியாசம் முடியும், எல்லாம் ஒரே கடவுள் தானே. ஏன் இந்த நாட்டுல கெட்டவை எல்லாரையும் படைக்கணும், என்ன நல்ல கெட்டவை தெரியப்படுத்துறதுக்கு படைக்கிறதா? ஏன் அப்படி கடவுள் படைச்சோம்? இந்த நாட்டுல இவ்வளவு அழிவுகள், இதுகள்